Om Sharanabhava. Hello, hi, a happy morning to all my brothers and sisters of first year students. Today we are at the day 18 class of Python programming. So today we are going to start a fresh unit, that is your unit 3. So in previous class we have completed a unit 2. So we are going to start unit 3. Your unit 3 topic is control flow and function. The topics under the unit 3 is conditional. So under the conditional, you are having a boolean value and operator. Conditional, if condition, if else. Then your next topic is iteration. So iteration comes under state, while, for, break, continue, pass. Then fruitful function, return and then values. Parameters, local and global value, function composition, recursion, string. Under the string slice, unitarity, string function and method, string modules. Then you are having a list as an array. So இந்த யூனிட்டை நீங்கள் என்ன பண்ணுங்க, டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷனல் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்களா, அந்த கண்டிஷனல் கீழே தான் இஃப் எல்ஸு செயின்டு கண்டிஷனல் எல்லாமே வரப்போகுது. ஸோ அது ஒரு டாபிக். அண்ட் செகண்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்ரேஷன். ஸோ ஐட்ரேஷனில் வைல், ஃபார், பிரேக், கண்டினியூ, ரிட்டர்ன் அது எல்லாமே வரும். And then next topic is your string. ஸோ ஸ்ட்ரிங் வரும்போது அது தேர்ட் டாபிக். ஸோ இது மாதிரி இந்த தேர்ட் யூனிட்டை 3 டாப்பிக்காக நீங்கள் டிவைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற ப்ரோக்ராம்ஸ், சின்டாக்ஸ் அண்ட் தென் ஃப்ளோ சார்ட்ஸ் மாதிரி பார்க்கலாம். ஸோ இந்த சிலபஸில் 5 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 5 யூனிட்ஸில் வந்து கம்பேர் பண்ணும்போது தேர்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான யூனிட். ஏன் அந்த யூனிட் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறோன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் 2 யூனிட்டில் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதனுடைய ஓவர்வியூ தான் தேர்ட் யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க அந்த இஃப் எல்ஸ், வைல், டூ வைல் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம யூனிட் 1லேயும் பார்த்துருக்கோம், யூனிட் 2லேயும் பார்த்துருக்கோம். ஸோ அதனுடைய கண்டிஷன் எப்படி இருக்க போகுது, அந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அந்த டேட்டா எப்படி ஃப்ளோ ஆக போகுது அப்படின்ற பார்ட் மட்டும்தான் நம்ம யூனிட் 3ல் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 3 வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. த ரீசன் இஸ் the topic which I have given in unit 3 will contains the combination of your unit 1 and 2. Okay, ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்லேயும் பாருங்கள் ஃபைனலாக அவங்க இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து யூனிட் 1ல் 4 ப்ராப்ளம் சொன்னோம். டவர் ஆஃப் ஹனாய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் கெஸ் அண்ட் இன்டீஜர் அது சொல்லியிருந்தோம். மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் கார்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி யூனிட் 2ல் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, சர்க்குலேட் த வேல்யூஸ், ஸோ கிளாக் வைஸாக சர்க்குலேட்டா ஆன்டி கிளாக் வைஸாக, அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் த வேல்யூஸ் ஆஃப் 2 வேரியபிள்ஸ். ஸோ அதெல்லாமே இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாமே நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அட் த சேம் டைம் ஐ கிவன் அன் அசைன்மெண்ட் ஆல்சோ. ஸோ யூனிட் 2 உடைய அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அசைன்மெண்ட் உங்களை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ எத்தனை பேர் செஞ்சுருக்கீங்கன்னு தெரியல. ஸோ இது வரைக்கும் செய்யலை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் டூ யோர் யூனிட் 2 அசைன்மெண்ட் ஆன் டைம். ஸோ யூனிட் 2ஓட அசைன்மெண்ட்டை இப்போது கம்ப்ளீட் பண்ணுற வழியை பாருங்கள். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு யூ. ஓகே, தென் யூனிட் 3லேயும் அதே மாதிரி they are given some of the illustrative programs like square root, how to find GCD. ஸோ LCM GCD மேக்ஸில் பார்த்துருப்பீங்க. அதை எப்படி பைத்தான் ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். GCD, exponential, sum and array of numbers, லீனியர் சர்ச் அண்ட் பைனரி சர்ச். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீனியர் சர்ச், பைனரி சர்ச் அப்படின்ற டெக்னிக் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இசி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த ரீசன் இஸ் இந்த சர்ச்சிங் அப்படின்ற டாபிக் வந்து ஒரு பெரிய டாபிக், அது ஒரு கடல் மாதிரி. அதில் ஜஸ்ட்டு பேசிக் மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பேசிக்கை நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் செமஸ்டர்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இசி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆர்எல் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. ஸோ 2 டிபார்ட்மெண்ட்டுக்குமே இதனோட டெக்னிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த செமஸ்டர்ஸில் இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம சிலபஸ்குள்ளே என்ட்ரி ஆகலாமா? ஸோ அகைன் ஐம் டெல்லிங், அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணாதவங்க அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அசைன்மெண்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த யூனிட்ஸுடைய ஐடியாஸ் என்ன அப்படின்றது கிடைக்கும். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், பிஃபோர் என்டரிங், தட் இஸ் ஸ்டார்டிங் யுவர் நியூ டாபிக், I just want to tell one thing to my first year students.
மெனி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் டன் கொடுக்க மாட்டேன்றீங்க. நீங்கள் கிளாஸ் ஃபுல்லாக பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்றது எங்களுக்கு தெரியலை. நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க இல்லை அப்படின்றதுக்கு எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ப்ரூஃப் நீங்கள் கொடுக்குற உங்களுடைய அட்டண்டன்ஸ் தான். அந்த அட்டண்டன்ஸ் தான் மார்க்கஸ் டன். ஸோ நான் நிறைய கிளாஸில் இதை ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸில் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் பாதி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் ஆப்சன்ட் தான் விழுது. ஸோ பி கேர்ஃபுல். ஸோ லாஸ்ட்டாக அட்டண்டன்ஸ் ஷார்ட்டேஜ் வராமல் பார்த்துக்கோங்க. அட்டண்டன்ஸ் ஷார்ட்டேஜ் வந்துச்சுன்னா ஃபைன் பே பண்ண வேண்டியது வரும். உங்களால் யூனிவர்சிட்டி ஃபைன் கூட பரவாயில்ல, யூனிவர்சிட்டி எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அட்டண்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண முடியும். அதனால டெஃபினட்டாக மார்க்கஸ் டன் எல்லா கிளாஸுமே, நாட் ஒன்லி ஃபார் பைத்தான், நான் உங்களோட 6 சப்ஜெக்ட்டுமே சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு கிளாஸ் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக மார்க்கஸ் டன் கொடுங்க. ஸோ இப்போ வரைக்குமே உங்களுக்கு டைம் இருக்குது. ப்ரீவியஸ் கிளாஸ் செக்ஷனில் கூட நீங்கள் கொடுக்கல அப்படின்னா டே 1லேருந்து நீங்கள் எந்த கிளாஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கலையோ அந்த கிளாஸுக்கு எல்லாமே கூட ஃபுல் வீடியோஸ் பார்த்துட்டு மார்க்கஸ் டன் கொடுக்க ஆரம்பிங்க. அட்டண்டன்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, now we'll start a syllabus, that is your new topic. Your first topic is about an conditional. What is meant by conditional? நம்ம நார்மலாக கண்டிஷன்னா என்ன சொல்லுவோம்? இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு கண்டிஷன் போடுறேன் அப்படின்னா அதை நீங்கள் டெஃபினட்டாக செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். which means you must follow the rules which have been formed. ஸோ நான் என்ன ரூல் ஃபார்ம் பண்ணியிருக்கேனோ அந்த ரூலை நீங்கள் ஒபே பண்ணி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தான் வந்து கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கண்டிஷன் அப்படின்றது நான் பைத்தானில் எதுக்காக யூஸ் பண்ணணும்? ஸோ யூ ஹாவ் சம் ஆஃப் அ ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா தட் ஸ்டேட்மெண்ட் வில் கிவ் அ ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த ஸ்ட்ரக்சருடைய ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷன், வெதர் இது ரைட்டாக இருக்கும் இல்லை ராங்காக இருக்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எஸ் ஆர் நோ, ரைட் ஆர் ராங், இந்த கண்டிஷனுடைய ஆன்சரை ரிப்பீட்டடாக சொல்கிறது தான் உங்களுடைய கண்ட்ரோல் ஃப்ளோவுடைய கண்டிஷன்ஸ். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், இதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும்போது எந்த ஒரு ரிப்பீட்டேஷனும் இருக்கக்கூடாது. எந்த இடத்துல ரிப்பீட்டேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னா while you are doing the calculations, உங்களோட calculation parts வரும்போது you shouldn't contain any of a repetition part. ஓகே, இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட், இப்போ உங்களோட கண்டிஷன் மீட் ஆகிடுச்சு, விச் மீன்ஸ் ஒரு ட்ரூ அப்படின்ற கண்டிஷன் வந்து உங்களுக்கு அக்கர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுடைய கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஃபாலோ பண்ணும். ஸோ அப்போ அந்த மாதிரி கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஐ வில் கிவ் சம் ஆஃப் அ கண்டிஷன், தட் இஸ் ரூல்ஸ். ஸோ அந்த ரூலை பேஸ் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வியூ ஆகுறோம். ஓகேவா? ஸோ நார்மலாக என்னோடய பைத்தான் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் 4 ஜென்ரல் கேட்டகரியாக நான் டிவைட் பண்ணலாம். ஸோ அந்த 4 ஜென்ரல் கேட்டகரிஸ் என்னன்னு சொல்கிறேன். யுவர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சீக்வென்ஷியல் ஸ்ட்ரக்சர். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே சொன்னது தான், அந்த டேர்ம் இப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் இன்சர்ட் பண்ணுறேன். யூனிட் 3ல் பொறுத்த வரைக்கும் எந்த டேர்மே புதுசாக இருக்காது. ஸோ நீங்கள் எப்படி டே 1ல் ஃபஸ்ட்டு கிளாஸில் நீங்கள் பைத்தானில் பார்க்குற ஒரு சில வேர்டு உங்களுக்கு நியூவாக தெரிஞ்சிருக்கும். பட் யூனிட் 3ல் எந்த ஒரு வேர்டுமே நியூவாக இருக்காது. த ரீசன் இஸ் இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்து யூனிட் 1 அண்ட் யூனிட் 2ல் யூஸ் பண்ண தான். அண்ட் ஒன் மோர் திங், த மீனிங் ஆல்சோ சேம். ஓகே, இப்போ ஈட், இஏடி, ஈட் அப்படின்னா சாப்பிட்றது. ஸோ அந்த ஈட் அப்படின்ற வேர்ட் நான் எங்கே யூஸ் பண்ணாலும் அதோட மீனிங் மாற போகிறது கிடையாது. ஸோ அதே தான் சீக்வென்ஷியல் ஸ்ட்ரக்சர். ஸோ சீக்வன்ஸ் அப்படின்னாலே நம்ம ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற டாப்பிக்கில் யூனிட் 1லே பார்த்தோம். வாட்ஸ் த மீனிங் ஃபார் தட்? இப்போ யூனிட் 3லாம் வரும்போது நான் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யூ ஹாவ் டு பி ரெடி டு ஆன்சர் தட் கொஸ்டின். இதுவே கிளாஸ் ரூம் போர்டு கிளாஸாக இருந்துச்சுன்னா கம்பல்சரி கொஸ்டின் கேட்டு அதை ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் தான் கண்டினியூவே பண்ணியிருப்பேன். ஏன்னா யூனிட் 3 வந்தாச்சு இல்லையா? ஸோ யூ மஸ்ட் நோ த மீனிங் ஃபார் பர்டிகுலர் டேர்ம்ஸ். ஸோ நிறைய டேர்ம்ஸ்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் மை சீக்வென்ஷியல் ஸ்ட்ரக்சர்? வேர் வி ஹவ் சீன் தி சீக்வென்ஷியல் ஸ்ட்ரக்சர்? இந்த டாபிக் எங்கே பார்த்தோம்? எனிஒன்? வெரி குட். ஸோ உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் சீக்வென்ஷியல் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ சீக்வென்ஷியல் அப்படின்னா யுவர் எக்ஸிக்யூஷன் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் டாப் டு பாட்டம் ஆர்எல்ஸ் ஃப்ரம் பாட்டம் டு டாப் அப்படின்ற வேர்ட் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அட் த சேம் டைம் லைன் பை லைனாக வந்து உங்களுடைய எக்ஸிக்யூஷன் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே சேம் மீனிங் தான் இங்கே. பட் இதில் என்ன கண்டிஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன் அதுதான் வந்து டிஃபர் ஆகுது.
your sequential structure, which means it execute in a sequence order. The sequence may be from first to last or else from bottom to top. Okay, so இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. I is equal to I plus 1. இப்போ என்னோட ஐயோட வேல்யூ நான் 0ன்னு எடுத்திருக்கேன் அப்படின்னா ப்ளஸ் 1 ஒரு வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது என்னோட ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும் 1. ஸோ அகெயின் ஐயோட லூப் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். I equal to I plus 1 அப்படின்னா 1 plus 1 it gives us a 2. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, ஐயோட வேல்யூ வந்து அகெயின் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ அது மாதிரி கொடுக்கறது தான் உங்களுடைய சீக்வென்ஷியல் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இட் எக்ஸிக்யூட்ஸ் த ஸ்ட்ரக்சர் தட் இஸ் யுவர் ஸ்டேட்மெண்ட் இன் அ சீக்வன்ஸ் ஆர்டர் what is 1 by 1 and that sequence order will be from top to bottom or else from the bottom to top. ஸோ இது வரைக்கும் இது ஞாபகம் இல்லை அப்படின்னாலும் இதுக்கப்புறமா வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் your second one is selection structure. ஸோ நார்மலாக செலெக்ஷனாக நம்ம என்ன சொல்லுவோம், திஸ் ஆர் தட். உங்களுக்கு எது இப்போ வந்து 2 ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, 2 ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா அந்த 2 ட்ரெஸ்ஸில் ஏதாவது ஒரு ட்ரெஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ உங்களுக்கு எது ஃபீல் பெட்டர் நல்லா இருக்குன்னு தோணுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா. தட் இஸ் செலெக்ஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ யுவர் சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கண்டிஷனுக்கு பேஸ் பண்ணி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து டிஃபர் ஆகும். See an example. If x is greater than y, இப்போ எக்ஸ்னு ஒரு y வேல்யூ இருக்குது, yக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஒய்யாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறீங்க. தட் இஸ் I is equal to I plus 1. அப்படி இல்லை, ஃபால்ஸ் ஆகிடுச்சு, ஏதோ 2 கன்ஸ்ட்ரக்ட் மேபி ட்ரூ ஆர் எல்ஸ் ஃபால்ஸ். அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் எடுக்க போகிறீங்க, இல்லைனா வந்து ரிஜெக்ட் பண்ண போகிறீங்க. அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டிங்கன்னா பில் போடலாம், எடுக்கலாம் அப்படின்னா பில் போட போகிறதில்ல. தட் இஸ் எல்ஸ் திஸ் ஆர் தட் கண்டிஷன். ஸோ I is equal to I plus 1 ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய், ட்ரூவாக இருந்துச்சுன்னா your I value will be increment. If it is false, which means your J value will increment. ஸோ J is equal to J plus 1. அதுதான் வந்து ஒரு கண்ட்ரோல் கண்டிஷன்ஸ் டயக்ராம் நீங்கள் போட்டிங்கன்னா, ஸோ ரைட் சைட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா J வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ தட்ஸ் ஆர் மீனிங் ஃபார் யோர் செலெக்ஷன் ஸ்ட்ரக்சர். தென் யோர் தேர்ட் ஒன் இஸ் ஐட்ரேஷன். வாட் இஸ் மீன் பை ஐட்ரேஷன் அப்படின்னா ரிப்பிட்டேஷன். ஸோ எடுத்ததே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திரும்ப திரும்ப எடுக்கிறது. இப்போ நான் எப்படி ஒவ்வொரு கிளாஸ்லேயே வந்துட்டு மார்க்கஸ் டன் கொடுங்க, மார்க்கஸ் டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அசைன்மெண்ட் பண்ணுங்கள், ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிங்க. ஸோ அந்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஒவ்வொரு கிளாஸ்லையும் சொல்கிறோம் இல்லையா. அது மேபி அது கேட்டு உங்களுக்கு போர் கூட அடிக்கலாம், பட் அது மாதிரி இருக்கக்கூடாது. யூ மஸ்ட் ஸ்டடி ஃபார் யுவர் கெரியர். ஓகே, ஸோ ரிப்பீட்டிங் தட் இஸ் மீன்ஸ் எக்ஸிக்யூட்டிங் தி ப்ராசஸ் கண்டினியூஸ்லி. அதுதான் வந்து ஐட்ரேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஐட்ரேஷன் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஃபார் I in range of 5 print I அப்படின்னா என்னென்னா, என்னோட I அப்படின்ற வேல்யூ நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன் 5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5 அப்படின் போது 0லேருந்து எப்பவுமே அரே எடுத்துக்கும். ஸோ 0 1 2 3 4 5 வேல்யூஸ் வந்துருச்சா. ஸோ அந்த 4 வர வரைக்கும் என்னோட I வேல்யூ என்ன ஆகிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது, 5 times it is repeating. So that is called as your iteration structure. Okay, then your fourth one is encapsulation. What is mean by encapsulation அப்படின்னா, உங்ககிட்ட இருக்க ஒரு ஸ்ட்ரக்சருக்கு இன்னொரு லூப் கொடுத்து நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஓகேவா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த ஃப்ளோரில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃப்ளோர் வேணாம், நீங்கள் நெக்ஸ்ட் ஃப்ளோர் போகணும் அப்படின்னா யூ வில் ஹாவ் அ 2-way எக்ஸிட். ஸோ லெஃப்ட் சைடும் போகலாம், ரைட் சைடும் போகலாம். உங்களுக்கு எந்த கண்டிஷன் உங்களுக்கு ஓகேன்னு படுதோ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கண்டிஷன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஐ மீன் சூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்ட் அஸ் யோர் என்கேப்சுலேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ என்கேப்சுலேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது நீங்கள் எந்த இடத்துல அந்த காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சரை இன்க்ளூட் பண்ணமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஃபார் லூப்பையோ இல்லைனா வந்து ஒரு இஃப் கண்டிஷனோ இல்லை இஃப் எல்ஸ் கண்டிஷனோ நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணலாம். தட் இஸ் கால்ட் அஸ் என்கேப்சுலேஷன். ஓகே, ஸோ டோட்டலாக பைத்தானோட எத்தனை ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம், வி ஹவ் சீன் 4 control structure. Your first one is sequential structure, second one is selection structure. இது எதுக்கு நடுவில் கேப்னா நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணணும், அதுக்கு தான் இது. Then your third one is iteration structure and fourth one is encapsulation structure. ஓகேவா. ஸோ இப்போது சிலபஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டாப்பிக்கை பார்க்கலாம். ஸோ சிலபஸில் ஃபஸ்ட்டு என்ன டாபிக் பார்த்துருப்பீங்க, கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் if else, nested, chained கண்டிஷன்லாம் நம்ம சிலபஸில் சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்துட்டு வரலாம். யுவர் ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் if ஸ்டேட்மெண்ட். ஸோ if ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு ஃபார் யுவர் டெசிஷன் மேக்கிங். உங்ககிட்ட இருக்கிற டெசிஷன் ஆல்ரெடி சொன்னதான் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருக்கலாம்,
ரைட் ஆர் ராங்காக இருக்கலாம், எஸ் ஆர் நோ கண்டிஷனில் இருக்கலாம். எப்படி வேணால் உங்களோட டெசிஷன்ஸ் இருக்கலாம். அந்த டெசிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய இஃப் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஃபார்ம் பண்ணுவீங்க. தென் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன். ஸோ நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸுடைய ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கலாக அந்த கண்டிஷனை வந்து செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது. ஸோ தட் கண்டிஷன் வில் பி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆர் எல்ஸ் வில் பி டெஸ்ட் பேஸ்ட் ஆன் யோர் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே, தென் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களோட கொஸ்டினை ரெக்வயர் பண்ணும். வெதர் யூ கேன் ஆன்சர் ஃபார் தட் பர்டிகுலர் கொஸ்டின். உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான டயக்ராம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஐ ஹவ் கிவன் அ கண்டிஷன். ஸோ ஐ கிவன் அ கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இட் கிவ்ஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். சப்போஸ் இஃப் இட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னா இட் மூவ்ஸ் ஆன் டு யோர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், அதாவது லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே சின்டாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வேறு கலர் பெனில் ஹைலைட் பண்ணி எழுதுங்க. ஸோ அதே மாதிரி ஹைலைட் பண்ணி எழுதும்போது தப்பாக எழுதாதீங்க. ஸோ உங்களுக்கு இந்த சின்டாக்ஸ் கரெக்ட் அப்படின்னு தோணுனா மட்டுமே வேறு கலர் பெனில் ஹைலைட் பண்ணி எழுதுங்க. அண்ட் மேக்ஸிமம் பைத்தான் பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் அ லாட் ஆஃப் சின்டாக்ஸ். ஸோ எல்லா சின்டாக்ஸுமே தயவு செஞ்சு மெமரைஸ் பண்ணுங்கள், எழுதி பாருங்கள். ஸோ இதை நீங்கள் ஒரு அசைன்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை நம்ம சின்டாக்ஸ் எடுக்கிறோமோ அந்த சின்டாக்ஸை டெய்லி எழுதி பாருங்கள். அந்த ஹெட்டிங்கை போடுங்க, ஜஸ்ட் சின்டாக்ஸ் எழுதி பாருங்கள். அதில் இருக்க டயக்ராம் ஒரு சின்ன ப்ரோக்ராம் அது நீங்கள் எழுதி பார்த்தீங்கனாலே யூ கேன் டேக் இட் ஆஸ் அன் அசைன்மெண்ட். ஓகே, ஸோ see the syntax. if condition is true, ஸோ ட்ரூவாக இருந்தால் உங்களுக்கு என்ன டிஸ்பிளே ஆக போகுது? ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அவ்வளோதான். ஸோ உங்களோட ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் செக் பண்ண போகிறாங்க. அந்த கண்டிஷன் ட்ரூன்னு வந்ததுக்கப்புறமா யூ கெட் அன் அவுட்புட் ஆஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் யோர் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னும் போது ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் அப்படி இல்லைன்னா குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இஃப் யோர் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னா உங்களோட அந்த ட்ரூ ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து எக்ஸிக்யூட் ஆகாமல் கம்ப்ளீட்டாக வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்கிப் பண்ணி வெளியில் வந்துடும். ஓகே, மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இஃப் த கிவன் கண்டிஷன் இஸ் ட்ரூ அப்படின்னா உங்களுடைய சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எதாக வேணால் இருக்கட்டும், அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இஃப் யோர் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் அப்படின்ற கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னா you just skip your program and comes out completely from your program. ஸோ அதுதான் உங்களுடைய if கண்டிஷனுடைய ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற நார்மல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னா ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இது என்ன ஆப்ரேட்டர்ஸ் இது எல்லாமே? ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் நிறைய லிஸ்ட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தாலே ஒரு 7 or 8 டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். அதில் இந்த வர ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் என்ன ஆப்ரேட்டர்? எனி ஒன்? வெரி குட் சிஸ்டர். ஸோ திஸ் ஆப்ரேட்டர் ஆர் கம்ஸ் அண்டர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் பேர்லாம் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கான ஒரு 2 எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். பார்த்தா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். Your first example, so write a program to check whether the entered number is less than 10. நீங்கள் ஒரு நம்பர் என்டர் பண்ணுறீங்க, அந்த நம்பர் வந்து லெஸ் தேன் 10 இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். see I is equal to int of input. ஸோ int அப்படின்றது நான் வந்து என்னுடைய இன்டீஜர் வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். ஸோ int of input. ஸோ இன்புட் கொடுக்குறேன். என்ன இன்புட் கொடுக்குறேன்? என்டர் த நம்பர் லெஸ் தேன் 10. ஸோ நான் கொடுக்க போகிற நம்பர் லெஸ் தேன் 10 இருக்கணும். ஸோ இன்புட் என்டர் த நம்பர் லெஸ் தேன் 10 அப்படி இருந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ணோம்? நம்ம சின்டாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இஃப் கண்டிஷன் கொடுக்கணுமா? இஃப் I is less than 10, அப்படி லெஸ் தேன் 10 இருந்துச்சு அப்படின்னா print entered number is less than 10, I. ஸோ அந்த I அப்படின்ற இடத்துல நீங்கள் எந்த நம்பரை இன்புட்டாக கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும் அவுட்புட்டில். ஓகே, இதை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். I is equal to int of input அப்படின்றது என்னென்னா இன்டீஜர் நம்பர் நான் இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ இன்டீஜர் ஆஃப் input enter the number less than 10. If
I is less than 10 இருக்கு அப்படின்னா இப்போ I வந்து நான் ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறேன், மேபி 8 கொடுக்கலாம், 9 கொடுக்கலாம், 5 கொடுக்கலாம், 6 கொடுக்கலாம். அப்படி நான் ஏதோ ஒரு நம்பரை கொடுக்குறேன் அப்படின்னா that number should be less than 10. அப்படி அது less than 10 இருந்துச்சு அப்படின்னா the entered number is less than 10, கமா I value. ஸோ அந்த I என்னன்னா நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தீங்களோ அது உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகணும். ஸோ see the output, enter the number less than 10. ஸோ நான் என்ன நம்பர் கொடுக்குறேன் 5. இப்போ இந்த இடத்துல 5 தான் என்னுடைய I value. ஸோ the entered number is less than 10. ஸோ அந்த I value என்ன கொடுத்துருந்தேன், நான் 5 கொடுத்துருந்தேன் இல்லையா. ஸோ அது வந்து உங்களுக்கு பக்கத்தில் 5 அப்படின்னு வருது. ஓகே, ஸோ புரியுதா இந்த எக்ஸாம்பிள் எப்படி ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, தென் யோர் செகண்ட் எக்ஸாம்பிள், a is equal to 0, m is equal to int of, அதாவது ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுக்குறேன், int of enter the value of m. ஸோ m வேல்யூ நான் என்டர் பண்ணணும். தென் n is equal to integer, intனா இன்டீஜர் அர்த்தம், int of input enter the value of n. ஸோ என்னோட வேல்யூ நான் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல if கண்டிஷன் யூஸ் பண்ணுங்க. if m is greater than n, m ஓட வேல்யூ n விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா a is equal to m. ஸோ a ஃபர்ஸ்ட் நான் என்னன்னு எடுத்திருக்கேன், 0ன்னு எடுத்திருக்கேன் இல்லையா. ஸோ அந்த இடத்துல என்னோட m வேல்யூ போய் ஸ்டோர் ஆகும். அதாவது டெம்பரவரி வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஸ்வாப்பிங்கில் பார்த்துருப்போம் பாருங்க, யூனிட் 2ல ஒரு எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான். ஸோ a is equal to m, m is equal to என்னோட வேல்யூ போய் mல ஸ்டோர் ஆகும். அப்போ என்னோட வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ எதுக்காக இதை மாதிரி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் எ ஸ்வாப்பிங். இதை ஸ்வாப்பிங்னு சொல்லலாம், or else we can use the term as interchanging. ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ print the interchanged values are m, n. ஸோ ஒரு டெம்பரவரி வேல்யூ ஸ்வாப்பிங் யூஸிங் தி டெம்பரவரி வேல்யூ அப்படின்னு நம்ம ஆல்ரெடி இந்த ஒரு ப்ரோக்ராமை யூனிட் 2ல பார்த்துருப்போம். ஜஸ்ட் நீங்கள் ரீகால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஞாபகம் வரும். அதே மெத்தட் தான் இங்கே டெம்பரவரி அப்படின்ற வேர்ட் TEMP அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணாமல் AMN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வேரியபிள் டைரெக்டாக யூஸ் பண்ணி உங்களுக்கு இன்டர்சேஞ்ச், அதாவது ஸ்வாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ see an output, enter the value of m, your m value is 32. Enter the value of n, your n value is 28. So the interchanged values are, so இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு வேல்யூ, ஸோ m and n. ஃபர்ஸ்ட் என்னது a is equal to m இருக்கா. ஸோ ஏல வந்து 32 போய் ஸ்டோர் ஆகும். m is equal to n, ஸோ mல போய் 28 வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ nல வந்து பார்த்தீங்கன்னா a வேல்யூ, ஏல என்ன இருக்கு 32. ஸோ அது மறுபடியும் ஏல இங்கே 32ன்னு வந்துடும். ஸோ mல என்ன இருந்துச்சு, ஸோ வந்து 28 இருந்துச்சு, அது போய் அதில் போய் ஸ்டோர் ஆகும். இதை மாதிரி தான் உங்களுடைய ஸ்வாப்பிங் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி நடக்கிறது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் அண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இன்றைக்கி நான் கிளாஸை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரோ கொடுத்துருக்கோம், யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் இந்த டைம் உங்களுக்கு எதுக்காகனா யூ ஹவ் டு டூ யோர் அசைன்மெண்ட். ஸோ யூனிட் 2 உடைய அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் ஏன் பண்ணுங்கள் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு யூனிட் 3 நீங்கள் வரும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். நான் அசைன்மெண்ட் என்னன்றதை உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன். யூனிட் 2 அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, நான் ஆப்ரேட்டர் கொஸ்டின் லாஸ்ட்டாக டீச் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஆப்ரேட்டர் டாப்பிக்கை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஓனாக வந்து ப்ரோக்ராம், நிறைய ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் எழுதி பார்க்க சொல்லியிருக்கேன். அதை எழுதி பாருங்கள். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அசைன்மெண்ட் அப்படின்னா, நம்ம யூனிட் 2ல நிறைய டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். அந்த எல்லா டாபிக்ஸுடைய சின்டாக்ஸ், டயக்ராம் அண்ட் தென் ப்ரோக்ராம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கிளாஸ் ஒர்க் நோட்ஸ் எழுத சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் எழுதிருக்கீங்கன்னு தெரியல. டெஃபினெட்லி ஒன் டே ஐ வில் செக் யோர் கிளாஸ் ஒர்க் நோட். ஸோ கிளாஸ் ஒர்க் நோட்ஸ் ப்ராப்பராக போடுங்க. லாஸ்ட் கிளாஸில் யூனிட் 2 நோட்ஸும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணிட்டேன். அந்த ரிட்டன் நோட்ஸ் பார்த்து நீங்கள் உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் அப்படியே எழுதினாலும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி புக்கோட ஃபார்மேட் நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் படிக்கிறதுக்கு ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். இல்லை என்னோட ரிட்டன் நோட்ஸையும் நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம் படிக்கிறதுக்கு. அண்ட் அனதர் திங், எல்லா ப்ரோக்ராமையும் அண்ட் தென் வந்து கோடிங், ப்ரோக்ராம்னா ஃபுல் ப்ரோக்ராம் வேண்டாம், இம்பார்ட்டன்ட் கோடிங்ஸ் மட்டும். அந்த ப்ரோக்ராம் அண்ட் தென் சின்டாக்ஸ் அண்ட் தென் வந்து உங்களோட டயக்ராம். இப்போ எப்படி இதில் வந்து நம்ம இதில் ரைட் சைட் டயக்ராம் இருக்குது பாருங்கள், எப்படி ஃப்ளோ சார்ட் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி டயக்ராம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் ஒரு முறை படித்து எழுதி பார்க்கணும். ஸோ தட் இஸ் யூ அசைன்மெண்ட் ஃபார் யூனிட் 2. அசைன்மெண்ட் பண்ணுங்கள், கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் அ யூனிவர்சிட்டி எக்ஸாம். அதே மாதிரி பைத்தான் அப்படின்ற இந்த பேப்பர், இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா
எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காமன், எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ்க்காக இது கிடையாது. இதை வச்சு உங்களோட கெரியரே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீல்டை நீங்கள் மாற்றிக்கலாம். யூ கெட் அண்ட் ஜாப். ஸோ நீங்கள் வந்து பைத்தான் நல்லா நீங்கள் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து இத்தனை முறை இன்சஸ்ட் பண்ணுறோம். ஓகே, டோன்ட் பி சில்லி, ஸ்டார்ட் ஸ்டடியிங் அண்ட் டேக் அ நோட்ஸ் ப்ராப்பர்லி, வாட்ச் த வீடியோ கம்ப்ளீட்லி அண்ட் ப்ரெஸ் மார்க்கஸ் டன் பிகாஸ் அட்டண்டன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ மார்க்கஸ் டன் டெஃபினட்டாக கொடுங்க. அட்டண்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அது மாதிரி கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ் ப்ராப்பராக பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.